அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிறுவனத்திலருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்டின்னா, நம்ம ஒன் டைம் செய்யக்கூடிய வேலைகள் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றக்கு. ஸோ இதுல வந்து ஆர்கனைசர் ஐடி, அவங்களுடைய நேம். எதுக்காக அப்டின்னா, உங்களுடைய ஆர்கனைசர் யாரோ, அவருடைய ஐடியும், அவருடைய நேமும் அதுல போடணும். சரிங்களா? இந்த இதுல. ஓகேங்களா? உதாரணத்துக்கு என்னுடைய நேம் நான் குடுத்துட்டேன். அருள் அரசரத்தினம் எம்பி 82316 ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய நேம், என்னுடைய ஐடி நம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய எம்பி ஐடி நம்பர். ஓகேங்களா? இத வந்து ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். இப்போ இது வந்து என்னுடைய ஐடி 2316 ஓகேங்களா? அதாவது டிஜிட்டல் ப்ரமோட்டர். நீங்க இப்ப டிஜிட்டல் ப்ரமோட்டரா உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஐடி. அப்புறம் உங்களுடைய நேம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னுடைய நேமே நான் குடுத்துக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்காக தான் குடுக்குறேன். டிஜிட்டல் ப்ரமோட்டர் என்னுடைய நேம் தான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? Zamora டிவி ஓகேங்களா? இதுல வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யூடியூப் போறோம். ஸோ நான் வந்து பாருங்க Zamora டிவி ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதான் Zamora டிவி. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்துக்குங்க 9340 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போறேன். ஓகேங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போறேன். இதை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இங்க அட்டாச் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆட். ஓகேவா? மை டிவைஸ் ரீசெண்ட்ல போயிடுவோம். ரீசெண்ட்ல இப்போ தான் நான் இது பண்ணேன். அப்லோட் ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல். ஓகேங்களா? ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்படி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். உள்ள ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராணா டிவி. ராணா டிவியை நம்ம சர்ச் பண்ணுவோம். ராணா டிவி. ஓகேங்களா? இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை தொட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நான் ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்குமே சொன்னதான். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இதில் பாருங்கள் 5460 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் வாங்க முடியாததுக்கு உண்டான முதல் காரணம் இதுதான். சரிங்களா? ஏன்னா நமக்கு இதுலேயே தெரிஞ்சிருது இல்லையா, யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இப்போ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஜிட்டு டிவி. ஜிட்டு டிவி ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஸோ ஜிட்டு டிவி நம்ம உள்ள போயிடுவோம். ஸோ ஜிட்டு டிவியை இப்படி கிளிக் பண்ணோம்னா இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 6009 பேர் தான் இதில் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆவரேஜாக கணக்கு போட்டால் 6000 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 20,000 பேர் நம்ம உள்ளே இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து இதில் வந்து நம்ம பேமெண்ட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும்னு தெரியல. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, எஃபி டிஜிட்டல் சந்தை. ஓகேங்களா? இதில் நம்ம எப்படி போகணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த டெலகிராம் டிஜிட்டல் சந்தை இருக்கு பாருங்க. டெலகிராம் டிஜிட்டல் சந்தை. ஓகேங்களா? நான் இதில் வந்து டெலகிராம்குள்ளே போய்க்கிறேன். டெலகிராம்குள்ளன்னா இதான் என்னுடைய இது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தை இதில் நான் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன். ஓகேங்களா? மெம்பராக இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோதான். டெலகிராமில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இப்போ ப்ரௌஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மறுபடியும் அதே டாக்குமெண்ட்குள்ளே அந்த கூகுள் ஃபார்ம்குள்ளே வர்றோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் டெலகிராமில் கொடுத்தாச்சு. இப்போ எஃபி டிஜிட்டல் சந்தை. ஓகேங்களா? எஃபி டிஜிட்டல் சந்தையில் வந்து நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபார்மே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? maromani.com. ஓகேங்களா? ஸோ உள்ளே போயிட்டு maromani.com போனோம்னா
ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ சேனல்ஸும் இவ்வளோ விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபி டிஜிட்டல் சந்தை ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்குள்ளே கொண்டு போயிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஜாயினடுன்னு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இதில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இதில் எப்படி சார் இன்வைட் பண்ணுறான்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட்டுன்னு இருக்கும். இதோ நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ 50-60 பேரை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து லாக் ஆயிரும். ஸோ 25 பேருக்கு மேலே ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க. சரிங்களா? நான் கண்ணை மூடிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து எஃபி டிஜிட்டல் சந்தை அந்த இதை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், டிஜிட்டல் சந்தை. ஓகேவா? இதை பண்ணிவிட்டு அடுத்தது ஆக்டிவ். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசராகவும் இருக்கிறேன், அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டராகவும் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நேம் எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா சப்மிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? இது சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்மிட் பண்ணாமல் விட்டுற வேண்டாம். சரிங்களா? சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள், அந்த லைன் வந்து அப்படியே நிற்கிது. இன்னும் லோடிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய ஃபார்ம் வந்து இன்னும் போகலை. ஓகே, ரைட். ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா மறுபடியும், ஓகேங்களா, நமக்கு இப்போ ஆர்கனைசராக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஆர்கனைசர் ஐடி இதில் போட்டுக்குவேன். அடுத்தது எனக்கு கொடுக்கப்பட்ட 25 நபர்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய ஐடி இதில் போட்டுக்குவேன். அவங்களுடைய நேம் இதில் போட்டுக்குவேன். ஸோ அடுத்தது அவங்களுடைய ஜமோரா டிவி, ராணா டிவி, ஜிட்டு டிவி, எஃபி டிஜிட்டல் சந்தை, டெலகிராம் டிஜிட்டல் சந்தை. ஸோ இதிலெல்லாம் இவங்க வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சப்மிட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது என்னுடைய ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் இதை நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா maromani.com-குள்ளேயே போயிடலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்கையும் டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதில் உதாரணத்துக்கு இதில் வந்து நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த ஸ்ட்ரீட் பஜார் அதே மாதிரி மைசமாரோ, இது ரெண்டையும் ஆப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ரிவ்யூ கொடுங்க. நம்ம நிறுவனம் தானே. ஸோ நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான பேமெண்ட் நமக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அதுக்காக தான் இதை வந்து நான் செய்ய சொல்கிறேன். சரிங்களா? ஜாம் மீட் இருக்குது, ஜாம் ரெய்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமு, அதே மாதிரி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லா இதையுமே போய் இது பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? தேங்க்யூ.